Hi students, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ 1 மீட்டர் பாப்ளின் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் ரிங்கை மட்டும் கீழே வச்சுக்கோங்க. நம்ம நாடா சுற்றிருப்போம்ல அந்த ரிங்கை மட்டும் கீழே வச்சுட்டு ஸோ கிளாத்தை ஃபுல்லாகவே விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு 4 சைடுமே கேப் இருக்கணும். நாலு சைடுமே கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்த்துட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லூஸ் பண்ணி விட்டுட்டு கிளாத் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கா? ஸோ இந்த சைடெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த சைடு பார்த்து ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ரிங்குள்ளே கரெக்டாக மாட்டிக்கிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எடுத்திங்கன்னா விழுந்துடும். ஸோ இன்னும் டைட் பண்ணல. ஸோ இப்போ கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரூவை. ஸோ எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஒரு 90% டைட், ஃபுல் டைட் வைக்க வேண்டாம். ஸோ ஒரு 90% டைட் வச்சோடனே இப்படி கிளாத் வந்து லூஸ் விடும். ஸோ அப்படி லூஸ் விடக்கூடாது. ஸோ இப்போது கரெக்டாக இந்த சைடு, ஸோ மேலே அப் அண்ட் டவுன், ஸோ அடுத்து சைடு. ஸோ இப்படி 4 சைடு ஃபேஸ் பண்ணி தான் இழுக்கணும். சும்மா எல்லா சைடுமே வரிசைக்கு இழுத்துட்டு வரக்கூடாது கிளாத்தை. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இழுக்கணும், அதே ஆப்போசிட் சைடு கீழே. ஸோ நெக்ஸ்ட்டு சைடில் எடுத்தோம்னா அடுத்து ஆப்போசிட். ஸோ இந்த ப்ளஸ் ஷேப்பில் தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் இப்போ மேலே வச்சு இழுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே அப்போ ஆப்போசிட்டில் ஸ்க்ரூ இருக்க பக்கமாக பார்த்து இழுக்கிறேன். ஸோ கீழோடி வச்சுக்கோங்க. ஒரு கை வந்து நம்மளுக்கு மேலே உள்ள ஃப்ரேமை பிடிக்கணும். ஸோ கீழோடி ஒரு கை வந்து கிளாத்தை இழுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைட் இழுத்துட்டு இப்போ சைடில் ரெண்டுக்கும் சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குமா? ஸோ அந்த சைடு உள்ளதை இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சமே டைட் வச்சுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டைட் வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த அங்கங்கே சுருக்கம் இருக்கா? ஸோ இந்த மாதிரிலாம் சுருக்கம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம டைட் பண்ண இந்த மாதிரி சுருக்கங்கள் வரதான் செய்யும். ஸோ அதை தான் நம்ம இழுத்து விடணும் கரெக்டாக இப்போ போட்டுட்டு கீழே வச்சுட்டு ஒரு கையை கீழோடி வச்சுட்டு ஒரு கை மேலோடி வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே டைட் பண்ணி முடிச்சாச்சு. எந்த சைடுமே சுருக்கங்கதே இருக்கக்கூடாது. ஸோ தட்டி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ஸில் தட்டுவோமே அந்த மாதிரி சத்தம் கேட்கணும். ஸோ இதுதான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆரி ஃப்ரேமில் வந்து கிளாத்தை நம்ம நெக்ஸ்ட்டு இதை ஸ்டாண்டில் எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டாண்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஸ்டாண்டில் இந்த ஸ்க்ரூ இருக்க சைடு வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ அதை கிளாத் எல்லாமே உள்ளே போட்டு இந்த ஸ்க்ரூவும் சேமாக இருக்க மாதிரி சென்டரில் இருக்கணும். இந்த ஸ்க்ரூவுக்கு சென்டரில் இப்படி ஓரமாக வைக்கக்கூடாது, இந்த ஓரமாக வைக்கக்கூடாது, சென்டரில் பேஸ்ட் பண்ணணும். சென்டரில் வச்சுட்டு ஸோ இதை விரித்து விட்டுட்டு ஸோ
இப்படி வச்சுருங்க கரெக்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இப்படி இந்த ரெண்டு சைடும் இப்படி அமுக்கி பிடிச்சிங்கன்னா எவ்வளோ லூஸ் இருக்குன்னு தெரியும். ஆரி ஸ்டாண்ட்லேயும் நம்ம எப்படி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம்.